ஹை பிபி பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். ஹை பிபினா என்ன, எவ்வளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோல மெயினா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது என்னன்னா ஹை பிபிக்கான அறிகுறிகள் என்ன, அப்படியே விட்டா என்ன நடக்கும் அப்படின்றது தான் மெயினா இந்த பார்ட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோல செல்லலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 140/90க்கு மேல இருந்ததுன்னா வந்துட்டு ஹை பிபி, பிளட் பிரஷர் வந்து அதிகமா இருக்கு, ரத்த கொதிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ரத்த கொதிப்பு வந்து அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும், அதே மாதிரி என்ன அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அறிகுறிகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சைலண்ட் கில்லர். அப்படின்னா என்னன்னா, ஊமையா இருந்துகிட்டே காலி பண்ணிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அறிகுறிகளே நிறைய டைம்ல தெரியாது. நிறைய பேஷண்ட் வந்து திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா உங்க பிபி அப்போதான் பார்க்கும்போது 200 இருக்கும். சார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிபி இருக்கா? இல்லவே இல்லையே, எனக்கு பிபியே வந்தது இல்லையே, பிபிக்கான மெடிசன் நான் எடுத்தது இல்லையே, பிபிக்கு நான் எதுவுமே செக்கே பண்ணது இல்லையே, எனக்கு எந்த அறிகுறியுமே இல்லையே அப்படின்னு சொல்ற பேஷண்ட் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ இது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு 30-35 நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னும் போது கண்டிப்பா பீரியாடிக்கா இயர்லி ஒன்ஸ் அது உங்க பிபி செக் பண்ணிட்டு ரெகுலரா ஒரு பிபி பார்த்து நார்மலா இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்க வேண்டிய தேவை வந்துட்டு பப்ளிக்கு நம்மளுக்கு வந்து இருக்கு. ஏன்னா திடீர்னு வந்துட்டு சைலண்டா இருந்துகிட்டு எந்த அறிகுறியுமே காமிக்காம ஆரம்பிக்கும் போதே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி அதிகபட்ச நோய்களை கொண்டு வர்றதுக்கு இந்த பிபினால முடியும், ரத்த கொதிப்புனால முடியும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரைட். அதை தாண்டி அறிகுறிகள் ஏதாவது வரலாமானா எஸ், ஒரு சில அறிகுறிகள் இருக்கு. நிறைய பெரும்பாலுமே சைலண்ட் கில்லர்னு சொல்லிட்டேன், ஆனா அறிகுறிகள் இருக்குன்னா இருக்கு. என்ன மாதிரி அறிகுறிகள்னா, முதல் இம்பார்ட்டன்ட் அறிகுறி என்ன அப்படின்னா ஹை பிபிக்கு என்னன்னா தலைவலி, ஹெட்டேக். அந்த தலைவலியும் ரொம்ப கிளாசிக்கலா பாத்தீங்கன்னா ஆக்சிபிட்டல் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. பின்பக்க மண்டை வந்து விண்ணு 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 வலிக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த பிபி பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா பின் சைட் போஸ்ட் தான் அதிகமா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல தலைவலிக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ், நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா ஹை பிபியும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காரணம். எப்பவுமே இங்க மட்டும்தான் வலிக்குமானா அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தலை இங்க வலிக்கலாம், இங்க வலிக்கலாம், எங்க வேணாலும் வலிக்கலாம். ஆனா நல்ல ஒரு கிளாசிக்கலா வந்து பேக்ல ஆக்சிபிட்டல் ஹெட்டேக்ஸ் வந்து இந்த ஹை பிபில வந்து நம்மளுக்கு தென்படும் அப்படின்றதுல மாற்று கருத்துல. ஸோ முதல் இம்பார்ட்டன்ட் அறிகுறி வந்து தலைவலி ஒன்று. ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா தலை சுத்தல். ஸோ உங்களுக்கு லைட்டா வந்துட்டு தலை சுத்துற மாதிரி இருக்கும், திடீர்னு கேர் ஆகும், திடீர்னு தலை சுத்தல் மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து மெடிக்கலி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லைட் ஹெட்டட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தலை வந்து திடீர்னு சுத்துற மாதிரி இருக்கு, லைட் ஹெட்டட்னஸ். இந்த அறிகுறியும் வந்துட்டு இந்த ஹை பிபியில வந்து இம்பார்ட்டண்டா தென்படும். நம்பர் 2. மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசினஸ், சின்கோபல் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மயக்கம் வந்து கீழே வேற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ நம்ம நடந்துகிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை சாஞ்சிரும், அப்படியே சாஞ்சு கீழே வேற மாதிரி லெவலுக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்கோப்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் திடீர்னு மயங்கி விழுந்துடுறீங்க. அதுக்கப்புறம் தட்டி சார் என்னாச்சு அப்படின்னா தெரியல, ஒன்றும் இல்லை, திடீர்னு மயக்கம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் பிபிக்கான ஒரு அறிவு. செக் பண்ணி பார்த்தா பிபி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஹை பிபி சில நேரத்தில் வந்து மயக்கத்தை கூட ஏற்படுத்தலாம்ன்றது 3. 4வது இம்பார்ட்டன்ட் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு பின்னாடிலாம் நல்ல ஒரு வலி வர்றதுக்கும் ஒரு சில அறிகுறி இருக்கும். சோ நம்ம உட்கார்ந்துருக்கோம், கண்ணுக்கு பின்னாடி நல்ல பெயின், டிங் 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 டிங்னு ஒரு பெயின் வந்து கண்ணுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து தெரியும், துடிக்கிறது. சோ ஹை பிபில வந்து அந்த மாதிரி நடக்கும்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட் அறிகுறியா இருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் அறிகுறி என்ன அப்படின்னா, சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெஞ்சில வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் செஸ்ட் பெயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி நம்ம நடக்கிறோம், ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பிபி வந்து ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 180 160 இருக்கு. அவர் எக்ஸசைஸ் பண்றாரு, ஸ்பீடா நடக்கிறாருன்னும் போது பிபி ஒரு 200 தொடுது, 190 தொடுதுன்னும் போது நெஞ்சில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அந்த பால்பிட்டேஷன் சொல்லுவோம்ல, நெஞ்சு படபட படபட படபடன்னு அடிக்குது எனக்கு அதிகமா, அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், பால்பிட்டேஷன் சிம்டம்ஸ், நெஞ்சு படபடன்னு அடிக்கிறது, செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிகுறியா வந்துட்டு இந்த ஹை பிபில வந்துட்டு நம்மளுக்கு வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிம்டம்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். இதை தாண்டி வந்து சில பேருக்கு வந்து ரேரா நெஞ்சு படபடப்பை தாண்டி வந்துட்டு சில பேருக்கு இந்த கை லைட்டாக ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் மூச்சு லைட்டாக வாங்குற மாதிரி இருக்கிறது, இதுவும் வந்து ஹை பிபியோட அறிகுறி. ஆனால் நான் திருப்பியும் சொன்ன மாதிரி 80 விழுக்காடு 80% வந்துட்டு அறிகுறியே இல்லாமல் இருக்கும். இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு சைலண்ட்
கில்லர் 80% வந்து அறிகுறியே இல்லாமல் இருக்கும். நம்ம பிபி பேஷண்ட்டான்னு நம்மளுக்கே தெரியாமல், ஹை பிபி பேஷண்ட் நம்மளுக்கே தெரியாமல் பல வருஷங்கள் ஓட்டியிருப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஸ்க்ரீனிங் என்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். சப்போஸ் அறிகுறி வந்ததுன்னா அதில் மெயின் அறிகுறி நான் சொன்ன மாதிரி தலைவலி, அதே மாதிரி தலை சுத்தல், அதே மாதிரி நெஞ்சில் லைட்டாக படபடப்பு, கை நடுக்கம், மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் வந்து வரலாம் இந்த ஹை பிபினால. ரைட். எதுக்கு சார், நான் என்ன சார் பண்ணணும் இப்போ அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 35+ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ஒரு பிபி செக் பண்ணுறதுன்றது ரொம்ப சிம்பிள். பிபி செக் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு காசும் செலவாகாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்லேயே கேம்ப் போட்டுன்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஃப்ரீ பிளட் ப்ரெஷர் செக்அப், ஃப்ரீ வெயிட் செக்அப்னு சும்மா அங்கே போய் கையை நீட்டுங்க, பிபி செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக நீங்கள் ஒரு 100 ரூபா செலவு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் பண்ண வேணாம். ஃப்ரீயாகவே நிறைய இடத்துல ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஃப்ரீயாக செக் பண்ணிட்டு வாங்க. இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம், நம்ம பிஹெச்சி இதெல்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட், இதெல்லாம் போயிட்டு ஒரு பிபி பார்க்கணும் அப்படின்னா பார்க்க போறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஈஸி தான். ஃப்ரீயாகவே நீங்கள் பிபி செக் பண்ணிக்கலான்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது பாயிண்டாக இருக்கு. அடுத்து இதை நம்ம பிபி வந்து நான் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி செக் பண்ணாமல் விட்டுட்டேன், 180 190லேயே இருக்கு, நான் வந்து மாத்திரையும் போட விரும்பலை அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு தான் அறிகுறியே இல்லையே, நான் ஏன் மாத்திரை சாப்பிடணும்? சில பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் எனக்கு லாஜிக்காக இருக்கும் கேட்கும்போது, சார் நீங்கள் பிபி ஹையாக இருக்குன்னு சொல்கிறீங்க, புரியுது, ஆனால் எனக்கு அறிகுறியே இல்லை, நீங்கள் சும்மா இப்போ செக் பண்ணிட்டு பிபி 170 இருக்குது 180 இருக்குன்றீங்க, அதுக்காக நான் லைஃப் லாங் ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கோமா? அதெல்லாம் வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு மாத்திரைகளை நிராகரிச்சுட்டு அப்படியே ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுறது சரியா அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து அதுக்கு இப்படி ஓட்டுறது தவறு அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஏன் சார் தவறு? ஏன் ஹை பிபியோட இருக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க உடச்சி பேசுவோம். ஹை பிபியோட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பேசுவோம். பிபி அப்படின்றது என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன், ரத்த குழாயில் அந்த ரத்தம் போற அந்த ஸ்பீடு, அந்த ப்ரெஷர், அதுதான் வந்துட்டு பிபி. அந்த எவ்வளோ ப்ரெஷர் வந்து அந்த ரத்த குழாய்க்கு அது தள்ளுதுன்றது தான் பிளட் பிரஷர். அது ஹையாவே இருந்துகிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாய்களை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகிட்டே இருந்தா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்துட்டு பிளேக் ஃபார்மேஷன் நடக்கும். பிளேக்னா என்னது? ஒரு விதமான கொழுப்பு ஃபார்மேஷன் அங்கே சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். அந்த டேமேஜ் வால்ஸ் வந்து வீக்கம் ஆகிட்டே இருக்கும். கொழுப்பு ஃபார்மேஷன் அந்த சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டே இருக்கும் போது அந்த ரத்த குழாயோட சைஸ் சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ இவ்வளோ பெருசாக ரத்த குழாய் சைஸ் இருக்கு, இப்போ அதை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ ரத்த குழாயோட சைஸ் என்ன ஆகுது? ரத்தம் போகிற சைஸ் சின்னதாயிடுது. அப்போ ரத்த குழாய் சைஸ் சின்னதாகுதுன்னா ரத்தம் ஃப்ரீயா போகுமா? போகாது. அப்போ ரத்தம் ஃப்ரீயா போனா டிஸ்டல், அதாவது அதுக்கு ரத்தம் போக வேண்டிய இடத்துக்குலாம் ரத்தம் போய் சேராது. அப்போ அது டேஞ்சரா இல்லையா? ரொம்ப டேஞ்சர். அப்போ சேம் இந்த மாதிரி விஷயம் வந்து ஹார்ட்ல நடந்ததுன்னா அதுதானங்க ஹார்ட் அட்டாக்கு, அதுதானே எம்ஐ, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஆன்ஜைனா பெக்டோரிஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா அப்படின்லாம் ஒரு வார்த்தை மெடிக்கல்ல யூஸ் பண்றோம்ல, மக்கள் யூஸ் பண்ற வார்த்தை ஹார்ட் அட்டாக் இருக்கு, ஹார்ட் அட்டாக் இருக்கு. அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது அதானே, இருதயத்துக்கு போற ரத்த சப்ளை குறையுது நிக்குதுன்னா தானங்க ஹார்ட் அட்டாக்கு. அந்த ஹார்ட் அட்டாக்கு அப்போ முக்கியமான காரணம் யார் வந்து அமையறா? பிபி, ஹை பிபி அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கு வந்து அமையுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஹை பிபி நம்ம கண்ட்ரோல் பண்ண விட்டோம்னா என்ன நடக்கும்? ஹை பிபி கண்ட்ரோல் பண்ண விட்டோம்னா ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 என்ன நடக்கலாம் அப்படின்னா, சேம் நான் சொன்ன இந்த விஷயம் மூளைக்கு நடந்ததுன்னா இன்னும் எவ்வளோ டேஞ்சர். அப்போ மூளைக்கு நடந்ததுன்னா இது ஹார்ட் அட்டாக். அப்போ மூளைக்கு நடந்ததுன்னா அதுதான் பக்கவாதம், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேஷண்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு கை கால் வராமையே லைஃப்லாம் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க வாயெல்லாம் இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது கஷ்டம், கை நடக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஃபிசியோதெரப்பி கொடுத்து பெட் ரிட்டனாக இருப்பாங்க, நடக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, பெட் பேன் வச்சு தான், எவ்வளோ கஷ்டம். ஹார்ட் அட்டாக் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்காகி இறந்துடுறாங்க, மேலே போயிடுறாங்க, நம்ம அலறோம், ஓகே. ஆனால் லைஃப் ஃபுல்லாக ஒருத்தர் பெட்லேயே இருக்கணும்னா, கை கால் வராமல் அவருக்கு டெய்லி ஒருத்தர் யூரின் பாத்ரூம்லாம் வந்து கழுவணும்னா, எல்லாருக்குமே அவங்க டெய்லி சாப்பாடு நீங்கள் தான் வந்து ஃபீட் பண்ணணும்னா அப்போ எவ்வளோ கஷ்டம். அது வந்து மார்பிடிட்டி இந்த ஸ்ட்ரோக்குக்கு அதிகம். மார்டாலிட்டினா இறப்பு, மார்பிடிட்டினா முடங்கி இருக்கிறது. அப்போ ஸ்ட்ரோக்குன்றது லைஃப் ஃபுல்லாக நீ கை கால் வராமல் முடங்கி இருக்கிற டைப் ஆஃப் ஒரு நோய். அப்போ இந்த ஸ்ட்ரோக்குக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கு? பக்கவாதத்துக்கு ஹை பிபி. அப்போ பிபி ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டாங்கன்னா இந்த பக்கவாத நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு. ஸ்ட்ரோக்குன்னு ஒரு டாபிக் எடுத்து நம்ம தனியாகவே பேசுவோம் அது இன்னொரு வீடியோவில். ஸ்ட்ரோக்குக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா ஹை பிபி அப்படின்ட்டு தான் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து சொல்லுது. எல்லா ரிப்போர்ட்டட் கேஸ்லையும் பிபி ஹையாக இருந்திருக்குன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்து இருக்கு. அப்போ ஹை பிபி ஸ்ட்ரோக்கை உண்டாக்குதுன்றது 2. 3வது, இந்த ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணா விட்டேன்,
என்ன நடக்கலன்னா பிபியை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அழகாக ரெகுலேட் பண்ணுற ஒரு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கிட்னி, சிறுநீர் அப்படின்னு சொல்லி சிறுநீரகம் சொல்கிறோன்னா கிட்னி, அந்த ஆள் தான் இந்த பிபியை அழகாக ரெகுலேட் பண்ணுறேன். ஹை பிபியில் அஃபெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு முக்கியமான உறுப்பு கிட்னி. அப்போ கிட்னி இவ்வளோ அழகாக சின்னதாக பீன்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 180 ஸ்பீடில் அவ்வளோ ப்ரெஷரில் நீ வந்து பிளட் உள்ளே போயிட்டு இருக்குன்னா அந்த கிட்னி டக்கு 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 டக்குன்னு டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆகும்போது கிட்னி செயலிழக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவாதை செஞ்சு கிட்னி இறக்குது. அப்ப கிட்னி ஸ்லோவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த டிஸ்டல்ல இருக்கிற அந்த ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள்லாம் வெடிக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வெடிக்குது, மேலே வெடிக்குது, கீழே வெடிக்குதுன்ட்டு ஒரு 10, 15, 20 வருஷமா ஸ்லோவா நடந்து அப்புறம் கிட்னி திடீர்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு யூரின் வர்றது குறைஞ்சிருது. அப்புறம் பார்த்தா சொல்றாங்க, சார் கிட்னி ஆல்ரெடி ஃபுல்லா சுருங்கி போயிடுச்சு சார். என்ன சார் ரீசன் என்னன்னே தெரியலையா, ரொம்ப நாளாக உங்களுக்கு பிபி ஹையா இருந்திருக்கு, நீங்க பார்க்காம விட்டீங்க, கிட்னி இப்போ செயல் போயிடுச்சு, இதுக்கு காரணம் ஹை பிபி தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவார். இப்போ நான் என்னதான் சார் வழி, கிட்னியை மாற்றணும் சார், இல்லை நீங்கள் டயாலிசிஸில் இருக்கணும்னு. அப்போ டயாலிசிஸ் கிட்னி மாற்றுறது எதுக்கு, இந்த பிபி கண்ட்ரோல் இல்லாததுனால தான். அப்போ அந்த பிபியை கரெக்டாக வச்சுருந்தோம்னா அந்த கிட்னி எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கும். அப்போ ஹை பிபியால் இன்னொரு முக்கியமான உறுப்பு பாதிக்கப்படுறது யாருன்னா கிட்னி அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொரு முக்கியமான உறுப்பு இருக்கு, இதை நிறைய பேர் நோட்டே பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருவாங்க. அந்த உறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்கள். ஹை பிபினால கண்ணு உங்களுக்கு தெரியறதெல்லாம் வெளியே, ஆனால் கண்ணுக்கு பின்னாடி எவ்வளவு செல்ஸ் அழகாக கடவுள் படைச்சிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதெல்லாம் நம்மலாம் அனாட்டமி படிக்கும் போது அந்த கண்ணை எடுத்து டிசெக்ட் பண்ணி அதில் என்னென்ன லேயர் இருக்கலாம் பார்க்கும்போது மெஸ்மரைஸ்ட். அது ஒரு எப்பவுமே உயிரோடு இருக்கிற ஒரு பொருள்னா நம்ம கண்ணுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மெஸ்மரைசிங் ஆர்கன் கண்ணு. இந்த கண்ணுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் நமக்கு உள்ளேருந்து போற லைட்டு அங்க போய் பட்டு தான் அந்த லைட் அங்க வந்து அந்த எப்படி நம்ம கேமரால கேப்சர் பண்ணோம்னா டக்குன்னு உள்ள போய் அந்த இதுல போய் இந்த ஃபிலிம்ல போய் ரெக்கார்ட் ஆகுது, அந்த மாதிரி பின்னாடி ரெக்கார்ட் ஆகுறது தான் அந்த ரெட்டினா. அந்த ரெட்டினால போய் அந்த லைட் பட்டு அந்த லைட் மூலியமா அந்த ஆப்டிக் நர்வ்ன்ற நரம்பு மூலியமா மூளைக்கு போயிட்டு நம்மளுக்கு அந்த இமேஜஸ் தெரியுது, இது இவன் மூஞ்சி இப்படி இருக்கு, இது இருக்குன்ட்டு. அப்போ ஒரு செகண்ட் அந்த கண்ணு அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரெட்டினால இருக்கிற ப்ரெஷரை ஏத்திடுது. ஹை பிபினால என்ன ஆகுது, ரெட்டினா ப்ரெஷரும் ஹையா இருக்கு. ஹையா இருக்கும் போது ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி அப்படின்னு ஒரு கண்டிஷன் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒரு நாள் நடக்கிறது இல்லை, 20-30 வருஷமா ஹை பிபியில் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ரெட்டினா வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலடைஞ்சு பாலடைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கரெக்டாக கண்ணு தெரிய ஆரம்பிக்க மாட்டேங்குது. அப்போ வந்து கொஞ்சம் மங்கலா தெரிய ஆரம்பிக்குது, சில இடத்துல ரத்தமா தெரிய ஆரம்பிக்குது, ஓட்டையா தெரிய ஆரம்பிக்குது, கருப்பா தெரிய ஆரம்பிக்குது, நடுவில் புள்ளியா தெரிய ஆரம்பிக்கிறதுன்ட்டு கண்ணும் டேமேஜ் ஆகுது. என்ன கொடுமைனா இந்த டேமேஜ்லாம் பர்மனன்ட் அப்படின்றது தான் ரொம்ப கொடுமை. அதுதான் நான் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பக்கவாதம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரெயினில் நடந்த டேமேஜ் பர்மனன்ட். கிட்னியில் செயலிழக்குதுன்னா அந்த கிட்னியோட டேமேஜ் பர்மனன்ட். அதனால தான் அந்த டாக்டர் டயாலிசிஸ் பண்ணி இல்லைன்னா கிட்னியை மாற்றுன்றது. கண்ணு அதே மாதிரி ஆச்சுன்னா அந்த கண்ணோட டேமேஜ் பர்மனன்ட். கண்ணு டேமேஜ் பர்மனன்ட் ஆயிடுச்சுன்னா பார்வையே இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்ணை மாற்றி வச்சிட முடியுமானா கருவிலியே மாற்றி வைக்கலாம், கண்ணையே பிடுங்கி வைக்க முடியாது. அப்போ கண்ணு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், கிட்னியாவது மாற்றிடலாம், கண்ணு டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண முடியாது. அப்படின்னும் போது இந்த ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி ரொம்ப டேஞ்சர். நான் சொல்கிற இந்த சிக்கல் எல்லாமே பல பேர் இந்த ஊரில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கோட பக்கவாதத்தோட கிட்னி ப்ராப்ளமோட கண் ப்ராப்ளமோட அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இப்போ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் யங் ஜென்ரேஷன்ஸை பார்த்து பல பேர் வந்துட்டு டெஸ்ட் மொனிஸில் ஒருத்தர்லாம் கால் பண்ணார், சார் நான் வந்து உங்கள் சேனலில் வந்து மக்கள்கிட்ட நான் பேசுகிறேன் சார், நான் பண்ணுற கஷ்டத்தெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நான் இப்படி அவஸ்தைப்படுறேன், நான் ஒரு பேஷண்ட்டாக இருந்து சொன்னேன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த கஷ்டப்படுறாங்களே அந்த கஷ்டப்படுறவங்கன்னா 60 வயசுக்கு மேலே. அவங்க யார் பார்த்து சொல்றாங்கன்னா 30 வயசை பார்த்து சொல்றாங்க. 30 வயசுல இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணாம விட்டேன், 30 வயசுல இந்த தைராய்டை கண்ட்ரோல் பண்ணாம விட்டேன், சுகர் கண்ட்ரோல் பண்ணாம விட்டேன், அப்பெல்லாம் அசால்ட்டா நான் செக் பண்ணாம விட்டுட்டேன், இப்போ ஹை பிபியா என் கிட்னி போயிடுச்சு, ஹை பிபியா என் கண்ணு போயிடுச்சு, ஹை பிபியா ஹார்ட் அட்டாக் வீட்டுக்காரே இறந்துட்டார், ஹை பிபிஐ பக்கவாதம் வந்துருச்சுன்ட்டு. அப்போ இந்த ஹை பிபி இந்த மாதிரி பர்மனன்ட் எண்ட் ஆர்கன் டேமேஜஸை கொண்டு வரும் அப்படின்றது டேக் ஹோம் மெசேஜா வந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளோட பார்வை என்ன அப்படின்னா இயர்லி 35+ நம்ம பிபியை செக் பண்ணிட்டு அது நம்ம சீரா 140/90 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கடமையை வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறேன்.
கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு பிபி சீரீஸ் இன்னும் தொடரும். ஏன்னா இந்த இதெல்லாம் நம்ம பேசுனது வெறும் அறிகுறிகள் மற்றும் என்ன நடக்கும்ன்ட்டு தான். கண்டிப்பாக பிபிக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் பண்ணணும், என்ன மாதிரி டயட் இருக்கணும், என்ன மாதிரி மெடிசின்ஸு, இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெக்னென்சி டைமில் பிபி ஏறும், அதை பற்றி தனியாக ஒரு டாபிக் பேச வேண்டியது. நிறைய டாபிக்ஸ் பிபி சீரீஸ்லேயே நம்ம பேசுவோம், வருங்காலத்தில் பேசுவோம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். உங்களால் முடிஞ்ச, ஏன்னா நீங்கள் டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் போய் பார்த்தாலும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களான்னு, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டைம் கொஞ்சம் டைம் தான் இருக்கும், அவ்வளோ இன்ஃபோ கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம சேனல் மூலிமா கஷ்டப்பட்டு ஒரு டைம் ஒதுக்கி பப்ளிக் சர்வீஸ் மாதிரி நான் வந்து உங்களுக்காக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை நம்ம சேனலுக்கு வந்து டொனேட் பண்ணுங்க அப்படின்றத வந்துட்டு விரும்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.